சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு பேசாமல் கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிறிஷை தத்து எடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டோன்னே ரொம்பவே கோவப்படுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக ஒரு பொய் சொன்னால் கூட வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஏற்றுப்பாங்க. ஆனால் நீ ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இத்தனை பொய்யை சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, ப்ளீஸ் மீனா, என்னை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியல. மனோஜோட மனசில் ஆழமாக கிறிஷ் வந்து பதியணும். அதுக்கப்புறமா தான் நான் கிறிஷ் வந்து என்னோட பையன்னு சொல்லி என் வாழ்க்கையை பற்றின எல்லா உண்மையும் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் மனோஜோட நான் வாழ முடியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. நடத்து எத்தனை நாடகமும் நடத்து. உனக்கு துணையாக நான் தானே இருக்கேன். என் வாழ்க்கை என்ன ஆக போதோ, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீ போராடிட்டு இருக்க. ஆனால் நான் வீட்டில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக நான் ஓடிட்டு என் வாழ்க்கையை பணிய வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மீனா, நீங்கள் இதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டு தான் நீ முடிவெடுக்கிறப்பாரு. உன் இஷ்டமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.